ஹாய் டியர் பிரதர்ஸ், ஹாப்பி மார்னிங். 21 இன்றைக்கி கசிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று 20 கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 45 கசிங் நம்பர் கொடுத்துருந்தேன். சிம்பிள் தான். ட்ரா நம்பர் 45 35 அடித்து வச்சுருக்காங்க. அதாவது 53 திருப்பி அடித்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதனால் ட்ரா நம்பரில் கவனமாக ஃபாலோ பண்ணணும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா 84-53 ஆல் போர்டில் 5-3 பாஸ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் பிசியில் 53 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்ட்லேயே நமக்கு 2 நம்பர் எப்பவுமே பாஸ் ஆகிடும். ஸோ அதுபோல் இன்றைக்கி 5-3 பாஸ் ஆகிருக்கு. கேரளா லாட்ரியில் 921 129 இதெல்லாம் கஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருந்தேன். கேரளா லாட்ரியில் கொடுத்துருக்கிற கஸ்ஸிங் நம்பர் டியர் லாட்ரியில் 1 மணிக்கு அடித்து வச்சுருக்காங்க 291 அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று 20 டியர் லாட்ரி 1 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரியில் 3 மணிக்கு அடித்து வச்சுருக்காங்க. டியர் லாட்ரியில் 1 மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டு 453. கேரளா லாட்ரி ரிசல்ட்டு 84-53 பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள் 84-53 இந்த டியர் லாட்ரியில் கொடுத்து வச்சுருக்கேன். 453 தான் கஸ்ஸிங் நம்பரே. பார்த்திங்கன்னா தெரியும். ஆல் போர்டில் 3 4 5 தான். பாக்ஸில் வச்சாவே 453. ஏபிஏசிபிசியில் 34 35 54. ஏபிஎஸ்சிபிசிலையும் 3 நம்பர் மாட்டியிருக்கோம். ஆல் போர்ட்லேயும் 3 4 5. ஸோ 3 4 5 தான் கான்சன்ட்ரேட் பண்ண நம்பர் டியர் லாட்ரிக்கு. டியர் லாட்ரியில் இந்த நம்பர் அடிப்பாங்கன்ட்டு நான் கஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன். அது கேரளா லாட்ரியில் அடித்து வச்சுருக்காங்க 453. 353 கொடுத்துருந்தேன். ஸோ பிசியில் 53 பாஸ் ஆகிருந்திருக்கும். வச்சுருந்தா சூப்பர் மாஸ் வின்னிங் 3 டிஜிட் நம்பர் பிடிச்சிருந்துருக்கலாம். எனிவே டியர் லாட்ரிக்கு கஸ்ஸிங் நம்பரும் கொடுக்குறேன். பாருங்கள், கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணணும். இனிமேல் ஒரு 2 மணிக்கு கமெண்ட் பாக்ஸ் பாருங்கள். ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகே டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி 21 சாட்டர்டே கேரளா லாட்ரி காருண்யா ட்ரா நம்பர் 747. 747 ஆல் போர்டில் 2 4 7 9 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 4 7 ஆல்ரெடி ட்ரா நம்பர்லேயே இருக்குது. 4 7 இந்த இங்கே இருக்குது பாருங்கள் 7. இதையே ஒன்றை குறைச்சி விட்டு 476 இல்லை 746. ஆனால் 4 7 ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய 4 7 இறங்கும் அப்படின்றது மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்றது என்னோடய கஸ்ஸிங். 470 047 இந்த மாதிரிலாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னோடய கஸ்ஸிங். அதான் ஆல் போர்டில் 4 7 கொடுத்துருக்கேன். 2 பவர் பண்ணால் 7, 4 பவர் பண்ணால் 9. ஆல் போர்டில் 2 4 7 9. ஏபிஏசிபிசியில் 65 56 75 57 15 51. அதாவது 74 இருக்குது ட்ரா நம்பரில். ஒன்றை கூட்டி 75 அப்படின்னு அடிக்கலாம். சரிங்களா? 15 51 72 27 73 37. 74 இருக்குது ட்ரா நம்பரில். 73 அடிக்கலாம். 97 79 6 நம்பர் கொடுத்துருக்கேன். 65 75 15 72 73 97. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ஆமாம், ஆல் போர்டில் 4 7 கொடுத்து வச்சுருக்கேன். ட்ரா நம்பர்லேயும் 4 7ன்னு வருது. அது ஏபிஏசிபிசியில் 4 7 கொடுக்கவே இல்லையே, 47 74 கொடுக்கவே இல்லையே அப்படின்னா அதுதான் கஸ்ஸிங் நம்பர்ஸ். என்னுடைய கஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வருதோ, நான் ஃபாலோ பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் ஒரு சிலருக்கு ஆல் போர்ட்லேயே பாஸ் ஆகலாம். இப்போ சப்போஸ் 4 7ன்னு சொல்லியிருக்கேன். 4 7 மேக்ஸிமம் பாஸ் ஆகலாம். இல்லை ஏபிஎஸ்சிபிசியில் இப்போ 47 இருக்குது, 57 அடிக்கலாம். ஸோ இதெல்லாம் கஸ்ஸிங் தான். அதனால் ரொம்ப டோன்ட் டேக் இட் ஆஸ் அ சீரியஸ் திங். ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், உங்கள் கஸ்ஸிங் நம்பரோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. எனிவே ஆல் போர்டில் 2 4 7 9 ஏபிஎஸ்சிபிசியில் ஓகே சொல்லிட்டேன். ஓகே மை டியர் பிரதர்ஸ், நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற 2 நம்பர் 165 765. சரிங்களா? 74ன்றதை 75 அடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. 165 765 இந்த 2 நம்பரை பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது.
165 பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் கிடைக்கும். 165, 156, 561, 516, 615, 651. ஸோ அதே போல் 765 பாக்ஸில் வச்சிங்கன்னா 6 நம்பர் கிடைக்கும். 765, 756, 657, 675, 576, 567. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். அதுக்கப்புறம் 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் கஸ்ஸிங்கில் உட்காந்ததுலேருந்து என்னுடைய ட்ரிக் நம்பர் எடுத்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக் நம்பரோட பழைய சார்ட்டு, போன வருஷம் சார்ட்டு, அதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சார்ட்டு, டியர் லாட்ரி, இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக ஒரு 15 தடவை 20 தடவை ரிப்பீட்டடாக கஸ்ஸிங்கில் வந்துகிட்டே இருக்குன்னு வைங்க. அந்த நம்பரை பிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது என்னுடைய பழக்கம். நிறைய தடவை அந்த மாதிரி எனக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் என்னுடைய ஃபார்முலா, அதான் கொடுத்துட்ருக்கேன். மேபி ஆர் மே நாட் பி, வரும் வராமலும் போகலாம். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் 5973. 5973, 973 ஃபஸ்ட் நம்பர். 5973, 5972 அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 973, 972. சின்ன சேஞ்சு தான், 4 டிஜிட்லேயும் சின்ன சேஞ்சு தான். 5973, 5972, 973, 972. 52, 57, 257. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்ரா நம்பர் 47 இருக்குது. 47ன்றது 57, 257. 51, 82, 182. 7152, 71, 52, 152. 23, 27, 327. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 165, 765 பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்க முடியும்னு கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து 973, 972, 257, 182, 152, 327. அவ்வளோதான். ஓகே டியர் பிரதர்ஸ், எப்பவும் கொடுக்குறது தான் கஸ்ஸிங் நம்பர். இந்த கஸ்ஸிங் நம்பர் பேஸ் பண்ணி தான் என்னுடைய கஸ்ஸிங்ஸ் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா 45, இது நேற்று கொடுத்த ட்ரிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 44, 55 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ 45 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. 45 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. 53 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 45 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. 53 ஏபிலையும் பிசிலையும் கொடுத்த நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அதனால் ட்ரிக் நம்பர் கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 21ஆம் ட்ரிக் நம்பர் 59, 49, 42, 38, 17, 11. ட்ரிக் நம்பர்ஸ் 59, 49, 42, 38, 17, 11. ஓகே மை டியர் பிரதர்ஸ், இது 21ஆம் கேரளா லாட்ரி காருண்யா ட்ரா நம்பர் 747. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்ட்ராங் நம்பர் நான் ஃபாலோ பண்ணுறது 165, 765. அதை விட்டதுக்கப்புறம் 973, 972, 257, 182, 152, 327. ட்ரிக் நம்பர் 59, 49, 42, 38, 17, 11. ஓகே டியர் பிரதர்ஸ், இன்றைக்கும் ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை பிடிப்போன்னு ரொம்ப நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். லவ் யூ மை டியர் பிரதர்ஸ். குட் லக்.